டாக்டர் திவாகர் அப்படிங்கிற பேர்ல ஒருத்தர் சோசியல் மீடியால இருக்காரு இல்லையா, எல்லாருக்கும் டக்குன்னு தெரியற மாதிரி சொல்லணும்னா வாட்டர்மெலன் ஸ்டார். எனக்கு தனியா பிஜிஎம் ரெடி பண்ணிட்டாங்கனா வாட்டர்மெலன் ஸ்டார். அந்த ஸ்டார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொடுத்த ஒரு இன்டர்வியூவை நான் இப்பதான் பார்த்தேன். அதை பத்தி ஒரு சில விஷயங்கள் பேசணும்னு தோணுச்சு, அதான் இந்த வீடியோ. ஸ்டார்ட். இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் டாக்டர் திவாகரோட இன்ஸ்டா ஐடி வந்து பிளாக் ஆச்சு. உங்களை பெரும்பாலானவங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். உங்க இன்ஸ்டா ஐடி வந்து லாக் பண்ணிருக்காங்க. அதுக்கு நீங்க ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. அந்த இன்டர்வியூல ஆங்கர் வந்து சார் உங்களோட இன்ஸ்டா ஐடி பிளாக் ஆயிருக்கு, அதுக்கு காரணம் காப்பிரைட் இஷ்யூ அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இன்ஸ்டாகிராம்ல காப்பிரைட் இஷ்யூங்கிற ஒரு ப்ராப்ளமே கிடையாது அப்படின்னு கேக்குறாங்க. இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு காப்பிரைட்ஸ்னு ஒரு ஆப்ஷனே வந்து இல்ல. என் காதுல இருந்து வந்த ரத்தையா இது. அதுக்கு திவாகர் இல்லப்பா எனக்கு காப்பிரைட் இஷ்யூ தான் மெயில் வந்திருக்கு, உண்மையாவே அதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அந்த மாதிரி தான் மெசேஜ் வந்திருக்குப்பா. ஆக்சுவலா அதுலயுமே சில ஊழல் உள்ளுக்குள்ள சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. சார் அந்த மெயில கொஞ்சம் காமிக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த ஆங்கர் கேக்குறாங்க. அது எங்களுக்கு காட்டலாமா சார்? இல்லப்பா அது பர்சனல் மெயில், அதை காட்ட முடியாது அப்படிங்கிறாரு. அது பர்சனல் மெயில் பா, காட்டக்கூடாது. ஆனா பட் அது உண்மைதான். இல்ல எனக்கு புரியல. இன்ஸ்டா ஐடி பிளாக் ஆனதுக்கான காரணத்தோட ஒரு மெயில் வந்திருக்கு, அதுல மத்தவங்க கிட்ட காமிக்க முடியாத அளவுக்கு அப்படி என்ன இருக்கு, ஏதாவது ரகசியம் இருக்கா? என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. ஏன் இத பிரைவேட் மெயில் இல்ல பர்சனல் மெயில்னு சொல்லி மழுப்புறாரு? என்ன இது? ஐயோ இவனா. இருந்தாலும் இன்ஸ்டாகிராம்ல எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் வருங்கிறத பத்தி எனக்கு டீடைலா தெரியாது. சோ தெரிஞ்சவங்க அவர் சொல்றது உண்மையா இல்லங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல்ல இவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூல இப்ப சமீபத்துல நடந்த ஒரு ஆணவ படுகொலை பத்தி பேசியிருப்பாரு. அதுல கொலை செஞ்சவர் நம்மளோட சமூகத்தை சார்ந்தவர், அவரோட வாழ்க்கையை நல்லா இருக்கணும்னு பேசியிருப்பாரு. எனக்கு என்ன ஆசைனா சுர்ஜித் எதிர்காலமும் நல்லா இருக்கணும், பாதிக்கப்பட்டவங்களும் பாதிக்கப்படாம இருந்திருக்கலாம். அந்த விஷயத்தை பத்தி ஆங்கர் கேள்வி கேக்குறாங்க. நீங்க ஜாதி பத்தி பேசினனாலதான் உங்க ஐடியா வந்து லாக் பண்ணிருக்காங்க. இல்ல நான் பொதுவா தான் பேசியிருந்தேன், யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசல அப்படின்னு சொல்றாரு. நான் ஒண்ணுமே பேசலப்பா. அந்த ரொம்ப டீசென்சியா இருக்கும், ரொம்ப டீசென்சியா இருக்கும். பொதுவா தான் நம்ம கருத்து சொல்லியிருக்கோம் பா. அது ஒரு தனி மனிதனோட கருத்து. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த வாத்தமிழாவா நிகழ்ச்சியில இதே கேள்வியை டாக்டர் திவாகருக்கு ஒருத்தர் முன் வச்சாரு. அப்போ இல்ல என்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி கேட்கும் போது ரெண்டு பேரும் என்ன சமூகங்கிறத நான் கேட்டுக்கிட்டேன், அப்படி கேட்டுக்கிட்டே என்னோட பொதுவான கருத்தை சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த நியூஸ் பத்தி தெரியாதுடா. கொலை சாதி சம்பந்தப்பட்ட கொலையா இருந்துச்சு. அப்ப இவங்க என்ன சமுதாயம் இவங்க என்ன சமுதாயம் கேட்டுக்கிட்டு இது பொது கருத்து சொன்னேன்னா பொது கருத்துல யாருக்குமே சப்போர்ட் பண்ணல. ஏன் உனக்கு இந்த வேலை? இப்ப எனக்கு என்ன கேள்வினா, ஒரு குற்றச்சம்பவம் நடக்கும்போது சம்பந்தப்பட்ட ரெண்டு பேர்ல யார் செஞ்சது தப்பு யார் செஞ்சது சரின்னு சொல்றதுக்கு கேஸ்ட் எதுக்கு கேக்குறீங்க? அப்படி கேஸ்ட கேட்டு பேசுற நீங்க எப்படி பொதுவா பேசியிருக்க முடியும், பொதுவான ஆளா இருக்க முடியும்? முதல்ல இந்த விஷயத்துல கொலை செய்யப்பட்டவரோட பக்கம் தான் நீங்க ஆதரவா பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு நான் பொதுவா பேசுறேன் சொல்லும் போதே தெரியுது நீங்க பொதுவா பேசலன்னு. அது மட்டும் இல்லாம என்னோட வளர்ச்சி நிறைய பேருக்கு பிடிக்கல, அதனால நான் பேசுற விஷயங்களை தப்பா எடிட் பண்ணி எல்லாரும் என்ன கெட்டவனா காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. தேவையில்லாத விஷயங்கள்ல உங்களை எடிட் பண்ணி தப்பா காட்ட ட்ரை பண்றாங்க. சோ இத அவாய்ட் பண்ணுங்கன்றாங்க. பெரிய அண்ணா சாரே இவரோட செல்வாக்கு நாங்க சரிக்க பாக்குறோம். என்ன பேசுறோமோ அதானே சார் எடிட்டிங்லயும் மக்கள். அப்படிலாம் இல்லப்பா. அந்த கேஸ்ட் இஷ்யூ பத்தி பேசின வீடியோ கூட ஊர்க்காரர் அப்படின்னு நம்பிதான் அவருக்கு இன்டர்வியூ கொடுத்தேன். ஆனா அவருமே என்ன தம்ப்நெயில்ல தப்பா காமிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. போன் பண்றாரு, நானும் உங்க ஊர் பக்கம் சவுத் சைடு நான் தூத்துக்குடின்றாரு. சரி ஓகே நம்பிக்கையில கேட்கிறாரு, அதனால வாப்பானே. ஆனா அவருமே தம்பனையில தூக்கி தப்பா போட்டு விட்டாரு. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாத. அடுத்து நீங்க இந்த சினிமா ஃபீல்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சில நடிகர்களை ரொம்ப தப்பா தரை குறைவா பேசுறீங்களே ஏன் அப்படின்னு அந்த ஆங்கர் கேக்குறாங்க. அதாவது ஆக்டர் சூர்யா, அப்புறம் ஆக்டர் சூர்யா பத்தி கொஞ்சம் கான்ட்ரவர்சியா பேசியிருந்தாரு இல்லையா, அதை பத்தி கேக்குறாங்க. ஏன் நீங்க ரொம்ப ஃபேமான ஒருத்தவங்களை பத்தி தப்பான விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? அதுக்கு அவரு இல்லையப்பா நாம அப்படி எல்லாம் யாரையும் மரியாதை இல்லாம பேச மாட்டோம், நம்மள யாராவது பேசும்போது அதுக்கு ரிப்ளை கொடுப்போம், அதுவும் டீசென்டான ரிப்ளை தான் கொடுப்போம் அப்படிங்கிறாரு. யாரையுமே டார்கெட் பண்ணி பேசலப்பா. நம்மளை பத்தி யாராவது பேசுனாங்கன்னா அதுக்கு விளக்கம் டீசென்டா தான் நம்ம கொடுத்துருப்போம். நம்ம போய் யாரை பத்தியுமோ பேசி இவங்களை பத்தி பேசி அவங்கள பத்தி பேசி அப்பெல்லாம் யாரை பத்தியுமே நான் பேச மாட்டேன்ப்பா. யார் நீயா? அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு படியா மேல வந்து இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்கிற ஒரு ஆக்டரை கம்பேர் பண்ணி இப்ப ஃபீல்டுக்குள்ள வந்து நீங்க ரொம்ப அதிகமா சம்பளம் கேக்குறீங்களே, இது நியாயமா அப்படின்னு அந்த ஆங்கர் கேக்குறாங்க. சொன்னவர் வந்து
சின்ன வயசுல இருந்து ஒரு பெரிய ஸ்கிரீன்ல படிப்படியா வந்தவர் அவ்வளவு அமௌண்ட் வாங்குறாரு சொல்றது தப்பு இல்ல. நீங்க வந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க, சின்ன ரோலுக்கே 30,000 வாங்குனீங்கன்னா அப்ப பெரிய ரோலுக்கு எவ்வளவு சார் வாங்குவீங்க? அதுக்கு அவரு இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பழைய புராணத்தையே பாடுறாரு. இதெல்லாம் தப்பு கிடையாது, அதெல்லாம் ஜெனரல் திங் தான். அதாவது நான் வந்து ஒரு பெரிய டாக்டர், நமக்கு ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ரொஃபஷன் இருக்குப்பா, அதுலயே நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம். என்ன மயத்துக்கு நீர் இங்க வந்தீரு? இந்த ஆக்டிங் ஃபீல்டுங்கிறது நானா தேடி வந்தது இல்ல, கடவுளா எனக்கு கொடுத்தது. இப்பயே நான் பிளான் பண்ணி இந்த இதுக்கு வரவே இல்லையா, கடவுளா பார்த்து அமிச்சதான். உன்னை படைச்ச கடவுள் மாட்டான்னு வச்சுக்க, அவனையும் பிடிச்சி ஜெயில போடுவான். பல பேர் பாப்புலர் ஆகிறதுக்கு பல நாள் எடுத்துக்கிறப்ப வெறும் 10 மாசத்துல இன்ஸ்டாகிராம்ல ரீச் ஆகி மக்கள் மத்தியில ரீச் ஆகி வெளிநாடு வரைக்கும் ரீச் ஆயிருக்கேன். வெறும் 10 மாசத்துல இன்ஸ்டாகிராம்ல வந்து 10 மாசத்துலயே 5 படங்கள் நடிச்சு நிறைய மக்கள் கிட்ட ரீச் ஆகி ஃபாரின் கண்ட்ரிலயும் ரீச் ஆகி. சும்மாறா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எனக்கு திறமை இல்லாம எப்படி நடக்கும்? திறமை இருக்கு, அதை மக்கள் ரசிக்கிறாங்கிறதாலதான் எனக்கு இதெல்லாம் நடக்குது. நம்ம வந்து எல்லா பக்கமும் ரீச் அப்படின்னு வர்றதுனால இந்த மாதிரி உங்களுக்கு வர்றது சகஜம். பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. அது மட்டும் இல்ல, நான் படிச்சது மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன். அங்கேயே நான் என்னோட நடிப்பு திறமையெல்லாம் காமிச்சு பரிசெல்லாம் வாங்கியிருக்கேன். எனக்கு இப்பவே நிறைய பெய்ட் ப்ரொமோஷன்லாம் வருது. அது எல்லாத்தையுமே வேணான்னு சொல்லி ஒதுக்கி தள்ளிட்டு ஒரு கிரைட்டீரியா செட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு. நாங்க படிச்ச இன்ஸ்டிடியூஷன் வந்து பெரிய இன்ஸ்டிடியூஷன், லோயலா காலேஜோட இன்ஸ்டிடியூஷன். எங்க இன்ஸ்டிடியூஷன் மாதிரி எங்கேயுமே இருக்காது. இன்டர் காலேஜ் காம்படிஷன், இன்டர் ஸ்கூல் காம்படிஷன், எல்லா சர்டிஃபிகேட்டுமே என்னோட ஐடியில நான் ஷேர் பண்ணிருப்பேன். நம்ம பெய்டு ப்ரொமோஷன் பண்ணல, நம்மளுக்கு ஒரு கிரைட்டீரியா வச்சு தானே பண்றோம். இப்படி வெக்கமே இல்லாம பேசுறீ. இது எல்லாத்தையும் விட பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, இவர் சினி ஃபீல்டுக்குள்ள வந்ததே மக்களுக்காக தாங்கிறாரு. பாத்தீங்கன்னா நம்ம நல்லா சம்பாரிச்சு ஒரு பெரிய லெவல்ல இருந்துட்டு மக்களோட ஆசைக்காக தான் நம்ம சினி ஃபீல்டுக்குள்ள வர்றோம். இப்ப ஃபீல்டுக்குள்ள வந்துட்டு ஆரம்பத்துல இருந்தே இருக்கிற நடிகர்களோட கம்பேர் பண்ணி சம்பளம் கொஞ்சம் அதிகமா கேக்குறீங்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு என்னென்னமோ பேசி பிரைம் மினிஸ்டரே வம்புகள் இருக்காரு. அதை நீங்களே பாருங்க. அந்த உள்ள சூழ்நிலைக்கு அப்ப வந்து கம்மியா சம்பளம் வாங்கினாரு, நம்ம வந்து அந்த மாதிரி சம்பளம் வாங்கணும்னு சொன்னா இதெல்லாம் தப்பு கிடையாது. அதெல்லாம் ஜெனரல் திங் தான். நம்மளோட பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, பிரைம் மினிஸ்டர் ஆரம்பத்துல கஷ்டப்பட்டு இந்த லெவல்ல இருந்து இந்த லெவலுக்கு போயிருக்காருன்னு எல்லாருமே சொல்றாங்க. அதுக்காக அவரை கொச்சைப்படுத்துற அர்த்தம் இல்ல, அது வந்து பொது கருத்து. நீங்க கம்பேர் பண்ணது ஒரு சின்ன ஆக்டரா இருந்ததால இது பேசப்பட்டுச்சு, ஆனா பெரிய அளவுல பேசப்படல. ஆனா இதே மாதிரி தான் விஜயும் சின்ன ஆக்டரா இருந்ததான் இவ்வளவு பெரிய ஸ்டாரா இருக்காரு. அந்த இடத்துல நீங்க கம்பேர் பண்ண ஆக்டருக்கு பதிலா விஜய் கம்பேர் பண்ணிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு அதுவும் இது ஒன்னாப்பா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. ஒருத்தர் குறிப்பிட்டு சொன்னீங்கல்ல, அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். விஜய் சாருமே ஸ்டார்டிங்ல கம்மியா தான் வாங்கியிருப்பாரு. இதே விஜய் சாரை பத்தி நீங்க தப்பா சொல்லியிருந்தீங்கன்னா என்ன நடந்திருக்கும்? அது வேற இது வேறமா சார்? கேட்ட சொல்லு முதலியா இழிக்கிற. சரி, நீங்க பேசுன விஷயம் எதை பத்தி கேட்டானா அது என்னோட தனிப்பட்ட கருத்துன்னு சொல்றீங்க. அதே மாதிரி இன்னொரு நபர் அவரோட கருத்தை உங்க மேல வைக்கும் போது எதுக்காக கோவமா ரியாக்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டா எனக்கு கோவமோ பயமோ கிடையாது. சில விஷயங்களை நான் பேச விரும்பல. என்ன தப்பா காட்டுறவங்க எல்லாம் சில இல்லீகலான ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறாங்கன்னு சொல்றாரு. கருத்து யார் வேணா சொல்றாங்க. அப்ப ஏன் சார் நிறைய இன்டர்வியூ போயிட்டு பாதியில நிப்பாட்டிட்டு வரீங்க? ஒரு படிச்சவங்கள ஒரு டாக்டரை இஷ்டமேனிக்க கேள்வி கேட்டாங்கன்னா யாரும் அதை பொறுத்துக்குவாங்க? அவங்கள பத்தி பேச வேணாம், ஏன்னா எல்லாம் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இவர் செய்யறத கேள்வி கேட்கறவங்க, இவர் செய்யறத தப்புன்னு சொல்றவங்க, அப்புறம் இவர் மேல குற்றச்சாட்டு வச்சு ஒரு நெகட்டிவா காட்டுற எல்லாரும் ஏதோ இல்லீகலான ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறவங்களாமா? இல்ல இவர் என்ன நினைச்சிட்டாரு, இவரை கூப்பிட்டு சூர்யா மாதிரி கஜினி மாதிரி பண்ணுங்க, இவரை அந்த மாதிரி பண்ணி 4 வாட்டி சொல்லி சூப்பர்னு கை தட்டி அனுப்பணும்னு நினைச்சீங்களா? இவர் வந்து என்ன சொன்னாருன்னா, நான் சொல்ற மாதிரி கேள்வி கேள்வி ஏன் கட் பண்றீங்க, ஏன் கட் பண்றீங்க? அதனால அவங்கள பத்தி எல்லாம் பேசுறதுக்கு இவருக்கு விருப்பம் இல்லையாமா? வந்து நான் வந்து முதல்ல கேட்டேன், சோசியல் இஷ்யூஸ் கேளுங்க, நல்ல விஷயங்களை கேளுங்க, அந்த மாதிரி கேட்காதீங்க. நான் வந்து சொல்லிடுறேன். அதுல நான் வந்து இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கும்போது டக்குனு வேற கேள்விகளை கேட்கிறாரு சார், நம்ம இரிட்டேட் பண்ற மாதிரி. இது போதாதுன்னு இன்னொரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. அதாவது இவர் ஏற்கனவே ஒரு 4 படத்துல சின்ன ரோல் நடிச்சிருக்காராம். 4 படத்துல சின்ன ரோல் வந்திருக்கும். 5ஆவதா இப்போ ஒரு படத்துல ஒரு கேரக்டர் ரோல் நடிச்சிட்டு இருக்காராம். 5ஆவது படத்துல வந்து கேரக்டர் ரோலா மாறியாச்சுப்பா. 5ஆவது படத்துல வந்து 10 நாளுக்கு மேல ஷூட்டிங் போயாச்சு. இன்னும் அதுக்கு மேல நிறைய படம் நடிக்கிறதுக்கான கான்வர்சேஷனும் போயிட்டு இருக்கான். மொதல் 4 படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன ரோல், 5ஆவது படத்துல கேரக்டர் ரோலா மாறியாச்சு. இனிமே வர்ற படங்களை படம் ஃபுல்லா பாப்பீங்க. பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குப்பா. வழக்கம் போல இந்த இன்டர்வியூ முழுசா முடியறதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம திவாகர் பாதியிலே இருந்து போற மாதிரி காட்டுறாங்க. சரி பாப்பா, போதும் சார். கேட்கல சார், வாங்க. நான் என்ன சொல்றேன், இப்படி பாதியில இருந்து போறாரு, இவர் போகட்டும் அப்படின்னு அப்படியே விட்டுருங்க சார். நான் கிளம்புறேன். எனக்கு நிம்மதி. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இவர் ஆரம்பத்துல நான் பார்க்கும்போது எல்லாரும் இவர் பண்றதை பார்த்து என்னதான் கிண்டல் பண்ணாலும் இவர் நிறுத்தாம தொடர்ந்து ரொம்ப கான்பிடென்டா பண்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான பார்வை இருந்தது.
ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா போக போக இவரோட பேச்சுக்கள் மூலமா இவரே அம்பலப்படுத்திக்கிட்டாரு. கரெக்டா சொன்னீங்க. இப்ப நமக்கு இவர்கிட்ட உண்மையாவே சில டாக்ஸிசிட்டி இருக்குங்கிறது தெரியுது. சோ இந்த மாதிரியான ஆட்களை கண்டுக்காம அவாய்ட் பண்றதுதான் நமக்கும் நல்லது, சொசைட்டிக்கும் நல்லது. என்னடா சொல்ல வர்ற, என்ன சொல்ல வர்ற சொல்லி தொலை. சோ திரும்ப இவரை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து படத்துல நடிக்க வச்சு பெரிய ஆளாக்காதீங்க, கண்டுக்காம விட்டுருங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்கம்மா. இன்னொரு சாம்பிள் ஒன்று நான் வரல. அப்புறம் இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்ததா ஒரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.